அல் குரானுடன் இனிய ஆரம்பம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அன்-நிசா, பெண்கள், அத்தியாயம் 4, வசனங்கள் 176. இந்த சூறால தான் பெண்களின் உரிமைகள், திருமணம், வாரிசுரிமை, அனாதைகளை பராமரிக்கிறது மற்றும் குடும்ப சட்டங்களை பற்றி விரிவாக குரான்ல சொல்லுது. இந்த அத்தியாயம் முஸ்லிம் சமூகத்தில் குடும்ப உறவுகளை, சமூக நீதியையும் நிலைநாட்டுவதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது. குறிப்பா பலவீனமான பிரிவினரான பெண்களுக்கு உரிமை வழங்குவதில் கவனம் செலுத்துகிறது. இதே சூறால தான் 38-39 வசனத்துல நரக நெருப்பு மூவரை கொண்டு மூட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லுது. யார் அந்த மூவர்? நன்கு கற்றறிந்த அறிஞர், அல்லாவின் பாதையில் போர் புரிபவர், தர்மம் செய்பவர். 3 பேரை பற்றி நல்லதாக சொல்லிட்டு அவங்கள பற்றி ஏன் நரகம் மூட்டுறாங்க அப்படின்னு யோசனை வருது தானே. பட் இந்த 3 பேருமே எந்த அமலை செஞ்சாலும் நம்ம அல்லாவுக்காக செய்யணும் இல்லையா? உலக புகழுக்காக செஞ்சால் அல்லாஹ் கண்டிப்பாக அந்த புகழை கொடுப்பான். ஆனால் மறுமையில் அதோட இது கண்டிப்பாக இவங்க மூவருமே நரக நெருப்பால் தீமூட்டப்படுவாங்க அப்படிங்கிறது அல்லாஹ் குரான் வசனத்திலேயே சொல்லியிருக்கா. 43வது வசனத்தில் தொழுகைக்கு நெருங்காதீர்கள் அப்படின்னு சொல்கிறான். தொழுகைக்கு நெருங்காதீங்களா? யார் அப்படின்னு பார்த்தா போதையில் இருக்கிறவங்க. நம்ம நிகாலையே இல்லை, ஒரு மயக்கத்தில் இருக்கோம், அரை தூக்கத்தில் இருக்கோம், தெளிவாக இல்லை. அந்த சமயத்தில் தொழுகைக்கு நெருங்கவே கூடாது. அதுவும் குளிப்பு கடமையான நிலையிலையும் நெருங்கக்கூடாது. பயணிகளாக இருந்தாலும் அந்த டைம்லையும் நெருங்க வேண்டாம். அந்த பயணிகளாக இருக்கிற நேரத்தில் நம்ம தொழுகையை சுருக்கியும் தொழுதுக்கலாம். இன்னொரு விஷயமும் இந்த சூறால சொல்லியிருக்கு. தண்ணி இல்லாத கஷ்ட காலத்தில் இல்லை பயணத்தில் இருக்கும்போதே நமக்கு தண்ணி கிடைக்கல அப்படின்னா உதவி செய்கிறதுக்கு பதிலாக தண்ணி இல்லை அப்படிங்கிற நேரத்தில் தைமம் பண்ணிக்கலாம். சுத்தமான மணலில் தைமம் செஞ்சுட்டு தொழுகையை எடுத்து செல்லலாம். போர்க்களத்தில் ஏற்பட்ட சமூக சிக்கல்கள் மற்றும் சொத்துரிமை பற்றிய சட்டங்கள் இந்த அத்தியாயத்தில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. அதாவது ஒரு சாலிகான ஆண்களுக்கு குழந்தைகள் இருக்குது அப்படின்னா, சரி 2 குழந்தை தான் இருக்குது, 2மே ஆண் பசங்க அப்படின்னா 2 பேருக்கும் ஈக்குவலாக பிரிச்சுக்கலாம். இதுவே ஆண் 1 பொண் 1 அப்படின்னா ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்கு. இதுவே அவங்களுக்கு பிள்ளையே இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு சகோதரி இருக்காங்க அப்படின்னா 2ல் 1 பங்கு சகோதரிக்கு. இல்லை 2 சகோதரி இருக்காங்கன்னா அந்த சொத்தை 3ஆக பிரித்து 3ல் 2 பங்கு 2 சகோதரிங்களுக்கும் பிரிப்பாங்க. ஆண் 1 பெண் 1 அப்படி இருக்காங்க, சகோதரங்களாக இருக்காங்க. தங்கச்சி எப்படி சொல்கிறது, ஒருத்தர் இறந்துட்டாரு, அவருக்கு குழந்தை இல்லை, அவங்களுக்கு தங்கச்சி 1 தம்பி 1 இருக்குது அப்படின்னா பெண்ணுக்கு செய்கிற பங்கு மாதிரி 2 மடங்கு ஆணுக்கும் அப்படி பிரிக்கணும். ஸோ இதுதான் சொத்தை பற்றி விரிவாக சொல்லியிருக்கு. நான் இங்கே சொன்னது கம்மி தான், இன்னும் டீட்டெயில்டாக இந்த சூறால சொல்லியிருக்கு. இந்த அத்தியாயத்தில் முக்கிய நோக்கம் இஸ்லாமிய சமூகத்தின் நீதி, சமத்துவம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்வதாகும்.